கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 56ஆம் சங்கீதம் 8வது வசனம். இந்த வேத புஸ்தகத்தில் 56ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. தாவீது என்ற ஒரு பக்தன், அவன் ஒரு தேசத்திற்கு ராஜாவாக உயர்த்தப்பட்டிருந்த போதிலும் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சாதாரண நிலைமையிலிருந்து உயர்த்தப்பட்டவன். ஆண்டவர் மேல் அளவில்லாத அன்பும் விசுவாசம் வைத்திருந்த மனிதர். ஆனால் அவர் கடந்து வந்த பாதையெல்லாம் பார்க்கும் பொழுது கண்ணீரின் பாதை. எத்தனையோ முறை பலனில்லாமற் போக மட்டும் அழுதார், கண்ணீர் வடித்தார். ஒரு காரியத்தை அவர் அறிந்து வைத்திருந்தார். நான் வடிக்கிற கண்ணீர் வீணாய் போவது இல்லை. நான் இந்த உலகத்திலிருந்து சிந்துகிற கண்ணீர், ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நான் வடிக்கிற கண்ணீரை அவர் கணக்கு வைக்கிறார், அவர் சேர்த்து வைக்கிறார், அவருடைய துருத்தியிலே அவர் சேர்த்து வைக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால் சொல்லுகிறார், என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று. கண்ணீர். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி கண்ணீர் வடிக்காத மக்களை காண்பது அரிதாயிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த கண்ணீர். துக்கம் உள்ளத்தை அழுத்தும் போது அந்த துக்கம் கண்ணீராக வெளிப்படுகிறது. ஒரு சமயம் எங்களுடைய ஊழியத்தில் சிறு பிள்ளைகளுக்கென்று வருடந்தோறும் ஒரு சிறு பிள்ளைகளுக்கான ஒரு விழா நடத்தப்படும், சிறுவர் விழா என்று. அது சின்ன பிள்ளைகளுக்காகவே ஸ்பெஷலாக நடத்தி அந்த நாளில் சிறு பிள்ளைகளுக்காகவே ஜெபிக்கப்படும். அப்படி ஒரு விழா நடந்து கொண்டிருந்த சமயம் 2 குட்டி பிள்ளைகள் என்னை பார்க்க வந்தாங்க. ஒரு 5 அல்லது 6 வயசு இருக்கும். 2 பெண் பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள் வந்தாங்க. அதில் ஒரு பிள்ளை தான் தைரியமாக பேசினார். அவள் வந்து சொன்னாள், அங்கிள், இது என்னுடைய ஃப்ரெண்டு, உங்கள்கிட்ட ஏதோ பேசணுமா, அதனால் நான் கூட்டி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி, என்ன பேசணும், உனக்கு என்ன காரியம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையிட்ட குனிந்து நான் அவட பேச ஆரம்பித்தேன். அந்த குழந்தையினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். கண்ணிலேருந்து கண்ணீர் அப்படியே வடிந்தது. என்ன சின்ன பிள்ளை அழுகிறதே என்று சொல்லி, சில சமயம் வியாதி அப்படி இருந்த வேதனையில் குழந்தைகள் அழும். அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்குமோ என்று, சரி எதுக்கு அழுகிற, உனக்கு என்ன காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அந்த சின்ன மகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அங்கிள், எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மாவை அடிக்கிறாங்க. எங்கள் அப்பா குடிக்கக்கூடாது, எங்கள் அப்பா குடிக்கக்கூடாது, அதுக்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தையருடைய கண்களிலே கண்ணீர். 5-6 வயசு தான் ஆகுது. அவருடைய உள்ளத்தில் ஒரு காயம் இருக்கிறது, அவருடைய உள்ளத்தில் ஒரு துக்கம் இருக்கிறது. என் தாய் அடிக்கப்படுகிறாங்க, என் தகப்பனார் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறார். அந்த குழந்தைக்குள்ள ஒரு வேதனை கண்ணீராய் வெளிப்பட்டது, அழுகை. ஒரு சமயம் நான் மதுரை பட்டணத்துக்கு போயிருந்த போது ஒரு வாலிபன் வந்தான். வாலிபர்களோடு பேசி ஜெபம் முடித்தவரை தனியாக பேச வேண்டும் என்றான். சரி என்று அவனை தனியாய் அழைத்து பேசின போது அவனுடைய கண்ணில் கண்ணீர், அழுகிறான். காலேஜில் படிக்கிற ஒரு பையன் அழுகிறான். என்ன அவனுடைய பிரச்சனை, என்னால் படிக்கவே முடியல, என்னால் பாடத்தில் கவனம் செலுத்த முடியல. ஏன், உனக்கு என்ன பிரச்சனை, நான் ஜெபம் பண்ணுகிறேன். நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா மேலே சந்தேகப்பட்டு எப்பவும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னுடைய தாயார் மேலே என்னுடைய தகப்பனார் சந்தேகப்பட்டு கடினமான வார்த்தையினாலே திட்டுகிறார். என் தாய் அழுது கொண்டே இருப்பாங்க. நான் பாட புஸ்தகத்தை திறந்தால் கண்ணீரோடு இருக்கிற என் தாயின் முகம்தான் தெரிகிறது.
என்னால் படிக்க முடியல. என் தகப்பனார் மனம் மாறணும், அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா என்ன அழுதான். ஒரு வாலிபனுடைய கண்ணீர், ஒரு வாலிபனுடைய கண்ணீர். ஒரு சமயம் ஒரு சகோதரி அநேக மக்கள் ஜெபிக்க வந்தபோது ஜெபிக்க வந்தாங்க, கதறி அழுகிறாங்க. பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்ப்பாங்களே, இதெல்லாம் நினைக்கல, கதறி அழுகிறாங்க. அவங்கள கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் படுத்துவதற்கே சில நிமிடங்கள் ஆயிற்று. அழாதுங்க, என்ன காரியம், நான் ஜெபம் பண்ணுகிறேன், எனக்கு குழந்தை இல்லை, நீ என் மாமியார் என்னை கேவலமாக பேசுகிறாங்க, என்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, என் கணவர் வெளியே போயிட்டா திரும்பி வரும் வரைக்கும் நரக வேதனை அனுபவிக்கிறேன், என்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கண்ணீர், ஒரு சகோதரியனுடைய கண்ணீர். ஒரு வீட்டிற்கு நான் போயிருந்த சமயம், ஊழியத்துக்கு போன இடத்துல சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வீட்டுக்கு போன போது ஒரு தாயார் ஒரு அறையில் படுக்கையில் படுத்திருந்தாங்க. அவங்கள பார்க்கணுன்னு நான் போனேன், கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க படுக்கையிலே இருக்கிறாங்க. என் கையை பிடித்து கொண்டு அழுதார்கள், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபிக்கிறேம்மா, பயப்படாதங்க, ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள முடியும், ஜெபம் பண்ணுங்க. என்னால் வேதனை தாங்க முடியல, இந்த வியாதியினால் உண்டான வேதனை தாங்க முடியல, ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளட்டும், என்னை எடுத்துக்கொள்றதுக்காக ஜெபம் பண்ணுங்க. வியாதியினால் உண்டான கண்ணீர். ஒரு சமயம் ஒரு சகோதரர் என்னை பார்க்க வந்திருந்தார் 4 மாவடிக்கு. கண்ணீர் விட்டு அவர் அழுதார், ஐயா என்னால் இந்த பாவத்தை விட முடியல, மதுபானத்தை விட முடியல, தப்புன்னு தெரியுது, என் பணமெல்லாம் போகுது, என் குடும்பம்லாம் நாசமாகிறது, என்னால் என் குடும்பத்தில் நிம்மதி போச்சு, சமாதானம் போச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டு என்னால் விட முடியலையே, ஏதாவது பண்ணுங்க, எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க. பாவத்தினால் உண்டான ஒரு கண்ணீர். இன்னைக்கு இந்த உலகத்தில் எங்கே போனாலும் கண்ணீர் வடிக்கிற மக்கள், சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், குடும்பத்தில் உள்ளவங்க, வயதானவர்கள், கண்ணீர் இல்லாத மக்களை காண்பது அரிதாயிருக்கிறார். நீங்கள் கூட அழுது கொண்டே இருக்கிறீங்கல்ல, வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காக இரவு நேரம் படுக்கையை கண்ணீரினால் நனைத்து கொண்டிருக்கிறீங்கல்ல. பெண்கள் வாய் விட்டு அழுதுருவாங்க, ஆண்கள் இருதயத்திற்குள்ளே அழுவாங்கன்னு சொல்லுவாங்க. வெளியில் சொல்ல முடியல, இருதயத்திற்குள்ளே அழுகை, இருதயத்திற்குள்ளே நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துருத்தியிலே சேர்த்து வைக்கிறாராம். இயேசுவேன்னு நீங்கள் கண்ணீர் வடிக்கும் போது அந்த கண்ணீரை அவர் சேர்த்து வைக்கிறார். ஒரு பாட்டிலில், ஒரு பாத்திரத்தில், பரலோகத்தில் உங்களுடைய கண்ணீர் சேர்த்து வைக்கப்படுகிறது. உங்களுடைய கண்ணீர் விலையேறப்பெற்றது ஆண்டவருக்கு முன்னால். அவரை பார்த்து நீங்கள் கண்ணீர் வடிக்கும் போது, இயேசுவே நீ கண்ணீர் வடிக்கும் போது அந்த கண்ணீரை தேவன் சேர்த்து வைக்கிறார், கணக்கு வைக்கிறாராம், புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறாராம். இந்த மகள் இன்றைக்கு இத்தனை சொட்டு கண்ணீர் வடித்திருக்கிறாள், இந்த மகன் இன்றைக்கு இத்தனை சொட்டு கண்ணீர் வடித்திருக்கிறான், இந்த காரியத்திற்காக இந்த ஆண்டவர் சேர்த்து அவர் கணக்கு வைக்கிறாராம். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. தாவீதுக்கு என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வைத்திருக்கிறேன், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது, நான் எவ்வளவு வேதனையிலே கண்ணீர் வடிக்கிறேன் என்று உமக்கு தெரியுமே என்று கதறுகிறார் ஒரு மனிதர். இன்னைக்கு நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா? ஆண்டவர், நான் இந்த மக்களுக்கு என்ன சொல்லணும், இந்த அற்புத பெருவிழாவில் என்ன சொல்லணும், நான் என்ன ஜெபிக்கணும்னு ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த போது அவருடைய அன்பு என்னை நெருக்கியவினது. ஆண்டவர் சொன்னார், அநேகர் கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க,
அநேகர் கண்ணீர் 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 வடித்து வடித்து வேதனையில் இருக்கிறாங்க. அவங்க கண்ணீரை நான் துடைக்கணும், அவங்களுடைய கண்ணீரை நான் மாற்றணும், அவங்களுக்காக நான் பரிதபிக்கிற தேவன் என்பதை இந்த மக்களுக்கு சொல். அவனுடைய கண்ணீரை துடைக்க நான் அற்புதம் செய்வேன் என்பதை இந்த மக்களுக்கு சொல். என் ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் உங்களுக்காக இந்த நாளுக்காக ஜெபிக்கும் போதெல்லாம் அவருடைய அன்பு என்னை அதிகமாய் நெருக்கிற்று. என்னுடைய கண்ணீரை அவருடைய பாதத்தில் சிந்தும்படி ஆவியானவர் அந்த நெருக்கத்தை உண்டாக்கினார். ஏன் தெரியுமா? அவர் உங்கள் மேல் அவ்வளவு பாசமுள்ள ஒரு தேவன், உங்கள் மேல் அக்கறை உள்ள ஒரு தேவன். நீங்கள் கண்ணீர் விடிப்பதை பார்த்துவிட்டு அமைதியாக இருக்கிற தேவன் அல்ல. உங்களுக்காக பரிதபிக்கிறார். அவருடைய உள்ளம் பரிதபிக்கிறது. ஐயோ, இந்த மகள் அழுகிறாளே, இந்த மகன் அழுகிறானே, நான் அற்புதம் செய்ய வேண்டும் என்று பரிதபிக்கிற ஒரு தேவன், கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவன். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் உடைய கண்ணீரை துடைக்கும்படி ஒரு அற்புதம் செய்ய போகிறார். வேத புஸ்தகத்தில் அநேக சம்பவங்கள், கண்ணீர் வடித்த மக்களுக்கு தேவன் எப்படி அவங்களோடு பேசி அவங்க அற்புதம் செய்து கண்ணீரை துடைத்தார், கண்ணீரான வாழ்க்கையை மாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அதில் ஒரு 3 சம்பவங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார். அதைத்தான் நம்ம வசனத்திலிருந்து இப்போ தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். இந்த வேத புஸ்தகத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்போது, அன்னாள் என்கிற ஒரு பெண் அவள் தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணினாள் என்று இந்த வேதம் வசனம் சொல்லுகிறாரு. அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. அவருடைய கண்ணீரை மாற்ற ஆண்டவர் அற்புதம் செய்தார். இவள் ஏன் கண்ணீர் வடித்தாள்? அவளுக்கு குழந்தையில் இல்லை. குழந்தை இல்லாத ஒரு துக்கம் அவளுக்குள்ளே இருந்தது. அவருடைய கணவர் அவளை நேசித்தார். அவள் எப்பவுமே சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள், கண்ணீர் வடித்து கொண்டே இருப்பாள். எனக்கு மாத்திரையே குழந்தை இல்லை. கணவருடைய அன்பு அவளை தேற்றினாலும் அவளுடைய சக்களத்தை அந்த கூட இருக்கிறவங்க காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவள் குழந்தை இல்லை, குழந்தை இல்லாததை சுட்டி காண்பித்து சொல்லி 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 அவளை வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க, அவளை துக்கப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கும் போது அவளை விசனப்படுத்துவார்கள். அவளை அந்த வார்த்தைகளை சொல்லி 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 விசனப்படுத்துவார்கள். அதனால் பாருங்கள், அவளை மனமடிவாக்குவாங்க, அவளை சோர்ந்து போக பண்ணுவாங்க. அவ்வளோதான், இனிமேல்லாம் அவனுக்கு குழந்தை இருக்காது, வாழ்நாள் முழுது நீ அனாதை தான், நீ இந்த மாதிரி தான், இந்த கடினமான வார்த்தைகளை சொல்லி அவளை அப்படியே காயப்படுத்தி வேதனைப்படுத்துவாங்க. அதனால் சாப்பிடாமல் அவள் அழுது கொண்டே இருப்பாள். அதான் அவளுடைய வாழ்க்கை. கண்ணீரே எனக்கு வாழ்க்கையாகிவிட்டது. அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையே கண்ணீராகிவிட்டார். ஒரு சமயம் ஒரு தாயார் சொன்னாங்க, பிரதர், நான் அழுது 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 எனக்கு கண்ணீரெல்லாம் வற்றி போய்விட்டார். கண்ணீரே இல்லை, அவ்வளவு அழுது அழுது கண்ணீர் வற்றி போய்விட்டார். என் வாழ்க்கையே கண்ணீராகிவிட்டார். அன்னாளுடைய வாழ்க்கையே கண்ணீராகிவிட்டது. நிந்தை, அவமானம், மற்றவருடைய கடினமான வார்த்தைகள் அவளை ஈட்டியை போல குத்தினது. அதனால் அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். இன்றைக்கி உங்களுடைய வீட்டுக்குள்ளே, உறவினர்கள் மத்தியில், கிராமத்தில், குடும்பத்தில், சபையில் மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள், உனக்கு அது இல்லை, இது இல்லை, நீ குறைவுபட்டவள், அவ்வளவுதான். அந்த வார்த்தைகளினால் காயப்படுத்தப்பட்டு மனம் கசந்த நிலைமையில் இருக்கிறீங்களா? சாப்பிடாமலே அழுது கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் வடிக்கிற கண்ணீர். அன்னாள் அழுது கொண்டே இருந்தாள். சில வருடங்களாக அழுது எப்பவும் துக்க முகத்தோடு இருப்பாள். ஒரு நாள் யோசித்து பார்த்தாள், நான் சாப்பிடாம உட்காந்து அழுது 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 என்ன பிரயோஜனம்? நானாக படுக்கையில் அழுகிறேன், நானாக என்னை நினைத்து எனக்கு மாத்திரம் ஏன், நான் மாத்திரம் எப்படி இருக்கணும்? அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு மாத்திரம் ஏன், என்ன மாத்திரம் கடவுள் இப்படி வச்சிருக்கிறார்? இப்படியே தன்னை குறைத்து நொந்து நொந்து அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு நாள் யோசித்தாள், நான் ஆண்டவரிடத்தில் போகிறேன், கர்த்தரிடத்தில் போகிறேன்,
அவர் தானே என்னை உண்டாக்கினார், அவர் தானே எனக்கு குழந்தை தர முடியும், அவர் தானே என் நிந்தையை மாற்ற முடியும், அவரிடத்திலே நான் போகிறேன். எழுந்து புறப்பட்டு தேவாலயத்திற்கு போனாள், ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனாள். அங்கே போய் அவருடைய பாதத்தில் நின்று மனம் கசந்து அவள் அழுதாள். எப்படி மனம் கசந்து விட்டது. அவள் சொல்லி இருப்பாள், ஒன்று எனக்கு குழந்தையை தாரும் அல்லது என்னை எடுத்துக்கொள்ளும். இந்த நிந்தை அவமானத்திற்கு நடுவில் என்னால் வாழ முடியவில்லை, நிம்மதியாக இருக்க முடியவில்லை, வாழ்க்கை எனக்கு கசந்து விட்டது, மனம் கசந்து விட்டது. அப்படித்தான் அவள் அழுதை ஜெபம் பண்ணினாள். வேதம் சொல்லுகிற வெகு நேரம் அழுது கொண்டிருந்தாள். அங்கிருந்த ஊழியக்காரன் சொல்லுகிறான், இவள் என்ன வெகு நேரம் இப்படி ஜெபிக்கிறாள், யார் இப்படி ஜெபித்ததில்லை, என்னதான் புலம்பிக் கொண்டே இருக்கிறாள், குடித்து விட்டு வந்திருக்கிறாளா என்பதாக சந்தேகத்தோடு பேசின போது அவள் சொல்லுகிறாள், இல்லையா, நான் மன கிளேசமுள்ள ஒரு பெண், காயப்பட்ட ஒரு பெண், என் இருதயமெல்லாம் காயப்பட்டு இருக்கிறது, மனிதனுடைய வார்த்தையினாலே காயப்பட்டு மனக்லேசம் உள்ள ஒரு பெண். தேவ சமூகத்தில் என் இருதயத்தை நான் ஊற்றிவிட்டேன் என்பதாக அவள் சொல்லுகிறாள். 16ஆம் வசனத்தில் அப்படி பார்க்கிறோம், என் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டேன் என்பதாய். தேவன் அந்த கண்ணீரை கண்டபோது 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நாளை கர்த்தர் நினைத்தருளினார். அவளுடைய கண்ணீரை பார்த்தபோது தேவன் உடனே மனதுருகினார். என் சமூகத்தில் வந்து இந்த மகள் அழுகிறாளே, இதுவரைக்கும் படுக்கையில் அழுது கொண்டிருப்பாள், தனியாக உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பாள், தன்னையே நினைத்து என் வாழ்க்கைப்படி ஆயிற்றேன் அழுது கொண்டிருப்பாள், ஒரு நன்மையும் நடக்கவில்லை. ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து கண்ணீர் வடித்த உடன் தேவன் அதை கண்டார். நீங்கள் மனுஷரிடத்தில் அழுகிறதுனால பிரயோஜனம் இல்லை, கணவரிடத்தில் அழுகிறதுனால பிரயோஜனம் இல்லை, நண்பர்களிடத்தில் உறவினரிடத்தில் கண்ணீர் வடிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு அந்த நேரம் ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அவங்களால் அற்புதம் செய்ய முடியாது, அவங்களால் உங்களுடைய கண்ணீர் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியாது, அவங்களால் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்ய முடியாது. உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர், இதை மாற்றக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு. உங்களுடைய கண்ணீரை புரிந்து கொள்கிறவர், வேதனையை புரிந்து கொள்கிறவர். அவரிடத்தில் நீங்கள் வந்து கண்ணீர் வடிக்கும் போது உடனே அவர் அற்புதம் செய்வார். அந்நாளை ஆண்டவர் கடாட்சித்தார். ஒரு கற்பத்தின் கனி சாமுவேல் என்ற ஒரு மகனை கொடுத்தார். அதன் பிறகு பாருங்க, 3 குமாரர் 2 குமாரத்திகள் 6 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டாளோ அதே மக்களுக்கு மத்தியில் தேவன் அவளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அந்த ஊரெல்லாம் அவளை கேவலமாக பேசியிருப்பாங்க, என்ன பாவம் செய்தாளோ, என்ன சாபமோ, என்ன பரம்பரை சாபமோ, இவளுக்கு எப்படி அப்படிலாம் பேசியிருப்பாங்க. இன்றைக்கு 6 குழந்தைகள். அப்படி ஆண்டவர் மகளை பண்ணினார். உங்களுக்கு செய்வார். கோயில்பட்டியிலிருந்து செல்வி என்கிற ஒரு சகோதரி ஒரு சமயம் தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருந்தாங்க. 14 வருஷம் அவளுக்கு குழந்தை இல்லை, 14 வருடம் திருமணமாகி 14 வருடம் ஆகிவிட்டது, குழந்தை இல்லை. இப்போ ஒரு சகோதரி சொன்னாங்களே, 7 வருஷம் குழந்தை இல்லை. எவ்வளவு அழுகை! எந்த சொந்தக்கார வீட்டுக்கும் போக முடியாது, எந்த விசேஷத்துக்கும் போக முடியாது. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. இன்னும் குழந்தை இல்லையா, இன்னும் அதை நக்கலாய் பேசுவது அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தி அவங்கெல்லாம் எனக்கு வேண்டான்னு தன்னை ஒடுக்கி கொண்டு அழுது கொண்டு இருக்கிற சூழ்நிலை. 14 வருஷம் குழந்தை இல்லை. அதுக்காக வைத்தியெல்லாம் செய்தாங்க. 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ஒரு ஆஸ்பத்திரி போய் அடுத்த ஆஸ்பத்திரி லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணி கடைசியில் இனிமே அவ்வளோதான், குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை. எப்படி இருக்கும்? உள்ளமுடைந்து போனார்கள். பரிகாசம், நிந்தை, மற்ற மக்கள் மத்தியில் முகத்தை காட்ட முடியாது. அப்போ தான் 2019ஆம் வருஷத்தில் மே மாதத்தில் இந்த கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவே பிரார்த்தனை பண்ண போகிறோம் ஆண்டவரிடத்தில் சொன்னபோது 4 மாவடியில் நடந்த அந்த ஜபத்துக்கு கணவனும் மனைவியும் வந்தாங்களாம். கூட்டத்தோடு உட்கார்ந்துருந்தாங்க. 14 வருஷமாக நமக்கு குழந்தை இல்லை, இனிமேல் குழந்தை இருக்குமா அப்படின்னு சொல்லி அங்கே வந்து நிறைய பேர் சாட்சி கொடுத்தாங்க. 17 வருஷம் 20 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்த இயேசு எனக்கு தந்துட்டான், நீ குழந்தையோடு வந்து சாட்சி சொன்னதை
பார்த்தபோது அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது, நமக்கும் செய்வார். இந்த இயேசு இவங்களுக்கெல்லாம் செய்திருக்கிறாரே, நமக்கும் ஒரு அற்புதம் செய்வார், நம்முடைய கண்ணீரையும் துடைப்பார். ஜெப நேரத்தில் கணவனை மனைவி சேர்ந்து அழுதாங்க, ஆண்டவருடைய பாதத்தில் அழுதாங்க. இதுவரைக்கும் தானாகவே ரூமுக்குள்ளே அழுது கொண்டிருந்தவர்கள் இப்போ ஆண்டவர் இயேசுவின் சமூகத்தில் வந்து நின்று அழுதாங்க. இவங்களுக்கெல்லாம் குழந்தை கொடுத்த நிந்தையை மாற்றினீங்களே, நாங்கள் அந்த நிந்தையோடு அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே, எங்களையும் ஆசீர்வதியும், அடுத்த வருஷம் நாங்களும் குழந்தையோடு வந்து இப்படி நிற்கணும், எங்களையும் அப்படி ஆசீர்வதியும் என்று அழுது ஜெபித்தார்கள். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஒரு வாக்கு கொடுத்து அனுப்பினார். அதை பிடித்து கொண்டாங்களாம். அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிச்சாங்க. என் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, என் சந்ததியை பெருக பண்ணுவேன் நீ வாக்கு கொடுத்தீங்களா, அதன்படி பெருக பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணாங்க. என்ன நடந்தே தெரியுமா? ஆண்டவர் உடனே ஆசீர்வதித்தார். 2019 அந்த வருஷத்திலேயே ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்து பாருங்கள், 2020 ஆகஸ்ட் மாதம் 2020 ஆகஸ்டில் அழகான ஒரு குழந்தையை கொடுத்து, ஒரு பெண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். ரொம்ப சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சியோடு அவங்க அந்த சாட்சியை சொல்லியிருந்தாங்க. 14 வருஷம் கழித்து அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். நிந்தை மாறினது. எங்களை பரிகாசம் பண்ணின மக்கள் மத்தியில் நாங்கள் நிமிர்ந்து நிற்க ஆண்டவர் செய்தார். அந்நாளை போல் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? இந்த தம்பதிகளைப் போல் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய கண்ணீரை கணக்கு வைக்கிற ஒரு தேவன், கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். உன்னுடைய கண்ணீர் மாறும்படி நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்பதாக. இரண்டாவதாக வேத புஸ்தகத்தில் இன்னொரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். வேத புஸ்தகத்தில் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்த வசனத்தை பாருங்கள். அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டு 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பலனில்லாமல் போக மட்டும் அழுதாங்களாம். இதுக்கு மேலே பலன் இல்லை அழுவதற்கு. அந்த அளவிற்கு அவங்க அழுதாங்க, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும். சில இடங்களுக்கு போகும்போது, சில மரண வீடுகளுக்கு போகும்போது பாதிக்கப்பட்ட நெருங்கின உறவினர்கள் பாருங்கள், அழுவாங்க அழுவாங்க அழுவாங்க. அதாவது பலனெல்லாம் அற்று போகும் வரைக்கும் அழுவாங்க. தடுக்க முடியாது அந்த பாரம். இங்கே ஒரு இழப்பினால் உண்டான ஒரு கண்ணீர், கணவனை இழந்து, பிள்ளையை இழந்து, உறவை இழந்து அழும்பொழுது சரி தடுக்காதங்க, விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. அழட்டும், எவ்வளோ பலன் இருக்கு, அழுத முடிக்கட்டும், பலனை இழந்துருவாங்க. இங்கே தாவீது பலனில்லாமற் போக மட்டும் சத்தமிட்டு அழுதாராம். வந்து சத்தமிட்டு அழுதார். ஏன் அழ வேண்டும்? அவருடைய மனைவி, பிள்ளைகள், சொத்துக்களை சத்துருக்கள் அபகரித்து கொண்டு போயிட்டாங்க. எல்லாவற்றையும் இழந்து விட்டார். தனக்கு இருந்த சொந்தங்கள், உறவுகள், சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்து விட்டார். தனித்து விடப்பட்ட நிலைமை. ஐயோ, சத்துருக்கள் வந்து எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் இழந்து விட்டோமே, இருந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டோமே, உறவுகளை இழந்துட்டோமே. இழப்பினால் உண்டான ஒரு கண்ணீர், இழப்பினால் உண்டான ஒரு வேதனை. அதனால் சத்தமிட்டு அவர்கள் அழுகிறார்கள். பலனை எல்லாம் இழந்து போகும்படி அழுகிறாங்க. அப்படித்தான் நீங்கள் அழுது அழுது பலனை இழந்து போனீங்களா? கண்ணீர் வடித்து பலனை இழந்து போனீங்களா? அந்த சகோதரி சொன்ன மாதிரி கண்ணீர் எல்லாம் போயிட்டு இப்போ கண்ணீரே எனக்கு வருவது இல்லை, எல்லா கண்ணீரையும் கொட்டி முடிச்சாச்சு, இதுக்கு மேலே என்ன அப்படின்னு மன வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு உங்களை நோக்கி பார்க்கிறார். தாவீது கண்ணீர் விட்டு சத்தமிட்டு அவர் அழுதார். பலனை எல்லாம் இழந்துட்டார். இதுக்கு மேலே அழுவதற்கு கூட பலன் இல்லை. ஆனால் தேவன் அந்த கண்ணீரை கண்டார். தாவீதனுடைய அழுகையின் சத்தம் பரலோகத்திற்கு எட்டினது. அவர் தேவ சமூகத்தில் போய் நின்றபோது சொன்னார், தாவீதே அழாதே, நீ இழந்து போனதை எல்லாம் நான் உனக்கு திரும்ப தருவேன், இழந்து போனதை எல்லாம் நீ திரும்ப பெற்றுக்கொள்வாய், பயப்படாதே. ஆண்டவர் அவரோடு பேசினார். அது நடந்தது.
1 சாமுவேல் 30:19 நீங்கள் வாசிக்கும் போது தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறாரு. எனக்கு அன்பானவர்களே, இழந்து போனீங்களோ? மனைவியை இழந்து, கணவரை இழந்து, பிள்ளைகளை இழந்து, சொத்துக்களை இழந்து, வேலையை இழந்து, மதிப்பு மரியாதையை இழந்து, ஏதோ ஒரு நன்மையினையை இழந்து, இழப்பினால் உண்டான ஒரு துக்கம் உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? எல்லாத்தையும் இழந்துட்டோமே, இனி என்ன இருக்கிறது என்று மனம் சோர்ந்து போயிட்டீங்களா? இழப்பினால் உண்டாகிற துக்கம் தாவீதனுடைய அந்த கண்ணீரை துடைக்க, அந்த வேதனையை மாற்ற ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். உங்களுக்கும் செய்வார், உங்களுக்கு செய்வார். பயப்படாதங்க, உங்களுக்கும் செய்வார். யோபு 16:20 வாசித்து பாருங்க. யோபு ஒரு பெரிய செல்வந்தனாய் இருந்தவர். 10 பிள்ளைகள், சம்பரமமாய் வாழ்ந்தவர், பிரபலமாய் பேர் புகழோடு ஆசீர்வாதமாய் வாழ்ந்த பெரிய செல்வந்தர். கர்த்தர் மேலே ரொம்ப விசுவாசமும் அன்பு வைத்திருந்தவர். திடீரென்று அவருடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து, சொத்துக்களை இழந்து, அவருடைய பிள்ளைகளை இழந்து, 10 பிள்ளைகளையும் இழந்து, சொத்துக்களை இழந்து, சரீர ஆரோக்கியத்தை இழந்து, நோயினால் தாக்கப்பட்டு அப்படியே வேதனையில் சாம்பலில் உட்கார்ந்துருக்கிறார். எல்லாத்தையும் இழந்து போன சூழ்நிலை. இந்த இழப்பு வந்து வேதனையில் இருக்கும்போது உலகம் பலவிதமான வார்த்தைகளை சொல்லும். அவருடைய நண்பர்கள், சிநேகிதர்கள், ஆறுதல் சொல்லும்படி வந்தவர்கள் அவனை குற்றம் சொன்னாங்க. ஏதோ நீ பாவம் செய்திருக்கிற, ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற, அதனால தான் உனக்கு இப்படி நடந்திருக்கிறது என்று சிநேகிதர்களை பரிகாசம் பண்ணின போது அவர் சொல்லுகிறார், என் சிநேகிதர்களே என்னை பரிகாசம் பண்ணினதினால் தேவனை நோக்கி என் கண்கள் கண்ணீர் சொரிகிறது. அழுகிறார். யோபு 16:20 அப்படி கதறுகிறார். தேவனை நோக்கி நான் அழுகிறேன், எனக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்களே என்னை குற்றப்படுத்துகிறார்கள். உலகம் அப்படித்தான் பேசும், உலகம் அப்படித்தான் பேசும். நீங்கள் பாதிக்கப்படும் போது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களை குற்றப்படுத்தி உங்களுடைய உள்ளத்தை மேலும் மேலும் காயப்படுத்துகிற ஒரு உலகம்தான் நம்மை சுற்றி இருக்கிறது. உங்களுக்காக பரிதாபப்படுறவங்க, உதவி செய்ய வர்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தனித்து நிற்கணும், தனித்து அழணும். நீங்கள் சிரிக்கும் போது உலகமே சேர்ந்து சிரிக்கும். நீங்கள் அழும்பொழுது தனிமையாய் அழுவீர்கள் என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஒரு வழக்க மொழி சொல்லுவார்கள். அப்படித்தான் இன்றைக்கி தனிமையாக உட்காந்து அழுது கொண்டிருக்கலாம். நான் வாழ்ந்திருக்கும் போது எத்தனை ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் வந்து என் கூட இந்த புகழ்ந்தெல்லாம் பேசினாங்க. இப்போ நான் இழந்து போன போது குற்றம் சொல்லுகிறாங்க, கை நீட்டுகிறார்கள், குறை சொல்கிறாங்க, ஏதோ தப்பு இருந்திருக்கணும் என்று இல்லாத பொல்லாததெல்லாம் பேசுகிறார்கள். அது இன்னும் வேதனை. அன்றைக்கி தாவீது நெருக்கப்பட்ட போது அவன் கூட இருந்தவங்களாம் சொல்கிறாங்க, தாவீது ஒன்னால தான் இது நடந்தது. அதுதான் நடந்தது. 1 சாமுவேல் 30 தாவீது அப்படியே கலங்கி, அவரும் எல்லாத்தையும் இழந்து நிற்கும்போது அவர் யாருக்கு உதவியாக இருந்தாரோ, யாரை தைரியப்படுத்தி அவங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டு வந்தாரோ அதே மக்கள் சொல்கிறாங்க, ஒன்னால தான் தாவீது நாங்கள் எங்கள் இதை இழந்து நிற்கிறோம், எங்கள் குடும்பத்தை இழந்து நிற்கிறோம். தாவீதுக்கு விரோதமாக எல்லாரும் மறுத்தார்கள். தாவீது தனித்து விடப்பட்டார், தனிமையாய் நின்று அழுகிறார். ஆண்டவரால் மட்டும்தான் அந்த பாரத்தை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் தனித்து விடப்பட்டுட்டீங்களா? மனைவியே குற்றம் சொல்கிறாங்களா? கணவரே உங்களை குற்றம் சொல்கிறாங்களா? பிள்ளைகளே உங்களால் தான் நீ குற்றம் சொல்கிறாங்களா? உடன் பிறந்தவங்களே உங்களால் தான் இந்த நஷ்டம் இழப்புன்னு குற்றம் சொல்கிறாங்களா? நண்பர்களே உங்களை பார்த்து இதான் தப்பு, அதான் தப்புன்ற உங்களுடைய தப்பு பாவம் என்று உங்களை சுட்டி காண்பிக்கிறாங்களா? தனிமையிலே நீங்கள் விடப்பட்டு அழுது கொண்டிருக்கலாம். உங்களை புரிந்து கொள்ளுகிற ஒருவர் உண்டு, ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசு தாவீதை புரிந்து கொண்ட ஆண்டவர். தாவீதே பயப்படாத, தாவீதே இதுக்கு மேலே நீ அழாத, நீ இழந்து போனதெல்லாம் நான் உனக்கு திரும்ப தருவேன். ஆண்டவர் ஆறுதல் படுத்தினார். உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே,
நீ ஜோமணி தான் இதெல்லாம் நடந்ததுன்னு உங்களை குற்றப்படுத்துகிறாங்களா? நீ இயேசுன்னு சொல்லித்தான் நம்ம எல்லாத்தையும் இழந்து போனோம், நீ மற்றவங்கெல்லாம் உங்களை குறை சொல்லி கை நீட்டுறாங்களா? உடைந்து போனீங்களா? தனிமையில் அழுகிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இருக்கிறேன், நீ பயப்படாத மகளை, பயப்படாத மகனை, பயப்படாத. இழந்து போனதை நான் திரும்ப தருவேன். உன்னை அவமானப்படுத்தி நிந்தித்த மக்களுக்கு மத்தியிலே நீ எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவாய். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உடைய கண்ணீரை துடைக்க ஒரு அற்புதம் நடக்கும், அவர் செய்வார்.